ஓம் சாந்தி. 10/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். சிரேஷ்டமானவர்களாக ஆகி மற்றவர்களையும் சிரேஷ்டமானவர்களாக, மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்காக உங்களுக்கு சிரேஷ்டமான வழி கிடைத்திருக்கிறது. கேள்வி: இரக்க மனமுள்ள குழந்தைகளின் உள்ளத்தில் எத்தகைய அலை வீசுகிறது? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பதில்: யார் இரக்க மனமுள்ள குழந்தைகளோ அவர்களுடைய உள்ளத்தில் நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இன்றைய நாட்களில் பாவம் மக்கள் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்வோம். அதாவது, உலகத்தில் தூய்மை, சுகம் மற்றும் அமைதியின் தெய்வீகமான சுயராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இது அதே மகாபாரத சண்டை ஆகும். அந்த நேரத்தில் தந்தையும் இருந்தார். இப்பொழுதும் கூட தந்தை வந்துள்ளார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள், ஈஸ்வரனின் குழந்தைகள் என்று கண்டிப்பாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். நிச்சயமாக தம்மை ஆத்மா என்றே புரிந்து கொள்வார்கள். சரீரம் இருக்கிறது. அப்போது அதன் மூலம் ஆத்மா கேட்கிறது. தந்தை இந்த சரீரத்தை கடனாக பெற்றுள்ளார். அப்போது பேசுகிறார். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் மற்றும் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர்கள். பிறகு நாம் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகப் போகிறோம். ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆகிறவர்களே தேவதைகள்தான். நாம் மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல தெய்வீக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனையை செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு நாம் தேவதைகள் ஆகிவிடுவோம். இந்த சமயத்தில் முழு உலகமும், குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்தில் அனைத்து மனிதர்களும் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தைத்தான் கொடுக்கின்றனர். அவர்களுக்கு சுகதாமமும் உருவாகும் என்பதே தெரியாது. பரமபிதா பரமாத்மாவே வந்து அனைவரையும் சுகம் மிக்கவர்களாக, அமைதி நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றார். இங்கேயோ வீடுகள் தோறும் ஒருவர் மற்றவர்களுக்கு துக்கத்தைத்தான் தருகிறார்கள். முழு உலகத்திலும் துக்கமே துக்கம்தான். தந்தை நம்மை 21 பிறவிகளுக்கு எப்போதும் சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்திருக்கிறீர்கள். எப்போது முதல் துக்கம் தொடங்கியது, பிறகு எப்போது முடிகிறது என்ற சிந்தனை வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக இருந்தோம் என்பது உங்களுடைய புத்தியில்தான் உள்ளது. பார்க்க போனால் முழு உலகின் மனிதர்கள் அனைவருமே ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர்தான். அனைவரும் அவரை தந்தை என்று சொல்லி அழைக்கின்றனர். சிவபாபா நமக்கு ஸ்ரீமத் என்ற சிரேஷ்டமான உயர்ந்த வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று இப்போது குழந்தைகள் அறிவார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான பகவானுடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி ஆகும். அவருடைய நிலை மற்றும் வழி தனிப்பட்டது என்று பாடவும் படுகிறது. சிவபாபாவின் ஸ்ரீமத் நம்மை எதுவாக, அதாவது என்னவாக இருந்து என்னவாக ஆக்கிவிடுகிறது. சிவபாபாவின் ஸ்ரீமத் நம்மை எதிலிருந்து எதுவாக ஆக்கிவிடுகிறது? ஸ்வர்க்கத்தின் எஜமானராக. மற்ற மனிதர்கள் நரகத்தின் எஜமானராகத்தான் ஆக்குகிறார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இது நிச்சயம் அல்லவா? நிச்சய புத்தி உள்ளவர்கள்தான் இங்கே வருகின்றனர். மற்றும் பாபா நம்மை மீண்டும் சுகதாமத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். நாம் தான் 100% தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருந்தோம். இந்த நினைவு வந்துள்ளது. 84 பிறவிகளின் கணக்கும் உள்ளதல்லவா? யார் யார் எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள்? பிறகு பின்னால் வரக்கூடிய தர்மத்தவர்களின் பிறவிகளும் கொஞ்சமாக இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் நாம் ஈஸ்வரிய சந்ததியினர் என்ற நம்பிக்கையை இப்போது வைக்க வேண்டும். அனைவரையும் உயர்வானவர்களாக ஆக்குவதற்கு நமக்கு உயர்ந்த வழி கிடைக்கிறது. நம்முடைய அதே தந்தை நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். வேத சாஸ்திரம் முதலான அனைத்தும் பகவானை சந்திப்பதற்கான வழி என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
மேலும் பகவான் கூறுகிறார், இவற்றின் மூலமாக யாரும் என்னை சந்திப்பதில்லை. நான் தான் வருகிறேன். எனவே என்னுடைய ஜெயந்தியையும் அதனால்தான் கொண்டாடுகின்றனர். ஆனால் எப்போது மற்றும் யாருடைய சரீரத்தில் வருகிறேன் என்பது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும். உலகத்தில் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை கொடுக்கின்றனர். அந்த மனிதர்கள் விகாரத்தில் செல்வது துக்கத்தை கொடுப்பது என்பதை புரிந்து கொள்வதில்லை. இப்போது நீங்கள் இது துக்கத்திலேயே மிகுந்த கடும் துக்கமாகும் என்பதை அறிவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் ஈஸ்வரனின் குழந்தைகள். நாம் அவருடைய சிரேஷ்டமான வழிப்படி நடக்க வேண்டும் என்ற நிச்சயம் அல்லது நம்பிக்கை சதா இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. அனைவருக்கும் சுகத்துக்கான வழியை காட்ட வேண்டும். 2. நல்ல குழந்தைகளாகி தந்தையிடம் பலியாக வேண்டும். தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும். எப்படி பாப்தாதா பணிவுள்ளவராகவும் அகங்காரம் அற்றவராகவும் இருக்கிறாரோ அதே போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். வரதானம். சுய முன்னேற்றத்தின் மூலம் சேவையில் முன்னேற்றம் செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம். சுய முன்னேற்றம் சேவையில் முன்னேற்றத்துக்கான விசேஷமான ஆதாரம் ஆகும். சுய முன்னேற்றம் குறைவாக உள்ளது என்றால் சேவையும் குறைவாக இருக்கும். யார் ஒருவருக்கும் வாயால் அறிமுகம் கொடுப்பது மட்டும் சேவை அல்ல. ஆனால் ஒவ்வொரு செயலின் மூலமாக சிறந்த செயலாற்றுவதற்கான தூண்டுதலை கொடுப்பதும் கூட சேவையாகும். யார் மனம், சொல், செயலில் எப்பொழுதும் சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை மூலமாக சிறந்த பாக்கியத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு சுயம் தாங்களும் முன்னேறுகிறார்கள். தங்களுடைய சிறந்த செயல்கள் மூலமாக சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் கண்கூடான நேரடியான பலனை அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன். தந்தையின் நெருக்கத்தில் வர வேண்டும் என்றால் யோசிப்பதும் பேசுவது மற்றும் செய்வது ஆகிய மூன்றையும் சமமானதாக ஆக்குங்கள். தந்தையின் சமீபத்தில் அல்லது நெருக்கத்தில் வர வேண்டும் என்றால் யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது இவற்றை சமமாக ஆக்குங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். ஒருமுகப்பட்ட நிலையின் ஆதாரம் அகநோக்குத்தன்மை ஆகும். உள்முகமாக இருக்கும்போது சூட்சுமமான சக்திகளின் லீலைகளை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். ஆன்மீக ஸ்திதியில் இருந்து கொண்டு ஆத்துமாக்களை அழைப்பது, ஆத்துமாக்களுடன் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துவது, ஆத்துமாக்களின் சமஸ்கார சுபாவங்களை மாற்றுவது, தந்தையுடன் ஆத்துமாக்களின் தொடர்பை இணைக்கச் செய்வது, அப்பேற்பட்ட ஆன்மீக நிலையின் அனுபவம் ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி.